ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் மையல் இந்த படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் மூவியாக அந்த படம் வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்தலாம். இந்த படத்தோடைய ஹீரோ கிராமத்தில் இருக்கிற ஆடெல்லாம் திருடி விற்கக்கூடிய ஒரு திருடன். அதே மாதிரி கிராமத்தில் வந்து ஒரு ஆட்டை திருடும் போது அங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்த்துட்றாங்க. உடனே அவங்க துரத்துறாங்க. நம்ம ஹீரோ ஒரு கிணத்துல குதித்து தப்பிச்சிடுறாரு. அந்த கிணத்துக்குள்ளார இப்படி இருக்காரு. அதே நைட்டு ஒரு கொலை செஞ்சு கிணத்துல போட்டுடுறாங்க. இப்போ இறுதியில் போலீஸ் நம்ம ஹீரோவை தேடுது. ஏன்னா இந்த கொலை வழக்கில் இந்த கொலையை ஹீரோ தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு பக்கம் தேடுது. இன்னொரு பக்கம் ஒரு காட்டுக்குள்ளார போய் ஒரு ஹீரோயினால் காப்பாற்றப்பட்டு அந்த ஹீரோயினி நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு அவங்க இடத்துக்கு போயிடுறாங்க. உடனே ஹீரோயினுக்கு லவ் ஏற்படுது. சரி, திரும்பி வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளார வராரு நம்ம ஹீரோ. அப்போயும் போலீஸ் விடாமல் துரத்துது. இப்போ இறுதியில் ஹீரோ நினச்சபடி ஹீரோயினை கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா, அவரு திரும்பி வாழ்ந்தாரா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே படத்துடைய ஹீரோ அவங்களுடைய ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஹீரோயினி சூப்பரான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. படத்தில் வில்லத்தனமான ஒரு வில்லன் வரான். அவன் பார்த்தாவே நமக்கே கடுப்பாகுது. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய கேரக்டரை கொண்டு வந்துருக்காங்க. இப்படி படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டரும் ஓரளவுக்கு நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி படத்துடைய பிஜிஎம் மியூசிக் பொறுத்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. சினிமோடக்காக கலர்ஃபுல்லாக ஒரு விஷயம் படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே இதே மாதிரி கதைகள் ஏகப்பட்ட கதைகள் வந்துருச்சு. அதே பாணியில் தான் எடுத்திருக்காங்க. திரும்ப திரும்ப காட்சிகள்லாம் பார்த்து பார்த்து போர் அடிக்குது. நிறைய திரும்ப திரும்ப பார்த்த ஞாபகத்தை தூணுது. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துருக்கலாம். அது செகண்ட் ஹாஃப்லாம் இவங்க ட்விஸ்ட்டுங்கிற பேரில் அடுத்த நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். பிடித்தமாக இருக்குது. அந்த அளவுக்கு சீன்ஸ்லாம் இவங்க கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மனசில் இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியில் பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. மொத்தம் அந்த படம் சூப்பராக பார்க்கலாம். இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியும் சந்திப்போம்.